இங்க கெடா வெட்ட முடியலன்னு இவர் சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு, "நீ கோழியை அடிக்கடி காணோம் சொல்லிட்டு இருப்பல, அந்த கோழியை வேற யாரும் திருடிட்டு போல, உங்க பையன் தான் உங்க வீட்டுல இருந்து திருடிட்டு போனான்ற உண்மையை சொல்றாரு. ஆனா இவர் இது எனக்கு ஏற்கனவே தெரியும், என்னாலதான் கறி கூட வாங்கி கொடுக்க முடியல, அதனால தான் அவன் எடுத்துமே தெரிஞ்சும் தெரியாம இருந்துட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவங்க பொண்ணு மாமியார் வீட்டுல ஒரு பவுன் போடுற சொன்ன நகையை போடலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அதை கேட்டதுமே கையில காசு இல்லாத டைம்ல இப்ப நம்ம நகைக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்காரு. பண்ணையார்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்க வீட்டுக்கு போறாங்க, ஆனா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அனுப்ப சொல்றாரு. ஆனா இவங்க ஒய்ஃப் இப்ப வந்துருவாரு, அது வரைக்கும் வீட்டுல இருக்க வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை செய்ய விட்டுறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வராரு. ஆனா இப்போதைக்கு கையில காசை வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. நைட் இவங்க பொண்ணோட புருஷன் எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு வராரு. ஆனா காலையில கெடாவை பார்த்ததுமே இது வித்து தான் காசு தந்தா என்னன்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. ஆனா இவர் இது கோயிலுக்கு நேர்ந்து விட்டது, இதெல்லாம் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சண்டையில ஒரு மாமனாரே தள்ளி விட்டுறாரு. ஆனா இவங்களோட பையன் கோவத்துல அவர் அடிச்சாங்க, துரத்தி விட்டுறான். அடுத்த நாள் இவரோட பையன் லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்திருப்பான். அப்ப இந்த பொண்ணு டெய்லியும் ஒரு பைக்கோட வர, அது உன்னோடதா இல்ல யாரோடன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்பதான் இவன் என்கிட்ட பைக்கே இல்ல, இது ஃப்ரெண்டோட பைக்குன்ற உண்மையை சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுறா. நீ எப்ப சொந்தமா பைக் வாங்கிட்டு வரியோ அப்ப என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டதுமே இவன் அவங்க அப்பா கிட்ட வேலைக்கு போனோம் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா ஒரு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப பக்கத்துல இருக்கவங்க நீ கெடா கேட்ட நீ இல்லன்னு சொல்லிட்டா, ஆனா இப்ப மட்டும் ஏன் விக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. நான் எப்ப வித்தன்னு கேட்கறாரு. இப்பதான் உன்னோட பையன் கசாப் கடையில உன் ஆடை வித்துட்டு வந்தான்ற உண்மையை சொல்றாரு. அதை கேட்டதுமே வேகமா போயிட்டு வீட்டுல பாக்குறாரு. பார்த்தா ஆடு இல்லாம இருக்கு. கசாப் கடையில போய் பாக்குறாங்க. பார்த்தா இவர் வரதுக்குள்ளே ஆட்டை வெட்டிடுறாங்க. அதை பார்த்ததுமே அதுகிட்டே உட்காராரு. அப்பதான் ஒரு மணி சவுண்ட் கேக்குது. கெடா வெட்டுறதுக்கு இப்பதான் ரெடியா வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததுமே அந்த பாய் கிட்ட போய் கெஞ்சி, என் பையன் தெரியாம வித்துட்டா, சாமிக்கு நேர்ந்து விட்ட ஆடு, காசை உங்ககிட்ட எப்படியாச்சும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கூட்டிட்டு போயிடுறாரு.